வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் உங்களை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். This is Madhavi presenting you this environment class on species and news 2022 and 23. This is part 3. So part 1, 2 ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. I would recommend the students who are new to watch those videos, take notes, revise that notes in frequent intervals, and also அதை வந்து ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்ல வந்து நீங்களே கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எப்பனாலும் அதோட நியூஸ் பேப்பர்ல எங்கேயாச்சும் அதை பார்க்கும் போது அதை ரிலேட் பண்ணி படிங்க. இந்த ஒரு எக்ஸாம் வந்து இந்த தடவை நீங்க கிளியர் பண்ணிட்டு நீங்க வந்து இன்டர்வியூ வர போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க சர்வீஸ் வாங்கணும்ன்ற ஒரு ஆம்பிஷன்ல யூ ஹாவ் டு ஸ்டார்ட் திஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ அந்த ஒரு நோட்ல வந்து வி வில் கோ இன் டு திஸ் பர்டிகுலர் கிளாஸ். இது கொஞ்சம் ஃபேக்டா இருக்கிறதுனால நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஃப்ரீக்வெண்டா ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை உங்களால ரீடைன் பண்ண முடியும். அண்ட் ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் பர்டிகுலர் டாபிக். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் IUCN ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து நம்ம வந்து IUCN ஸ்டேட்டஸ் பத்தி பேசியிருந்தோம். IUCN இஸ் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து ரெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. இதுல எந்தெந்த ஸ்பீசஸ் எந்த மாதிரி என்டேஞ்சர்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முக்கியமான கேட்டகரி என்னன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அண்ட் வல்னரபிள். இன்னும் கம்மியா பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நியர்லி த்ரெட்டன்ட், டேட்டா டெஃபிஷியன்ட், இந்த மாதிரி கேட்டகரிஸும் இருக்கு. இதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இந்த ஒரு லிஸ்ட்ல இந்த ஸ்பீசஸ் இன் நியூஸ்ல முக்கியமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ் இன் நியூஸ், என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ் இன் நியூஸ் அண்ட் சம் ஆர் த மிஸ்சலேனியஸ் ஸ்பீசஸ் இன் நியூஸ். இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல அட்லீஸ்ட் 2 to 3 கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ஒரு என்விரான்மெண்ட் செஷனை வந்து கட்டாயம் பாருங்க. பிகாஸ் என்விரான்மெண்ட்ல அட்லீஸ்ட் 25 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ இது வந்து 22ல இருந்து 19 கொஸ்டின் கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால என்விரான்மெண்ட் பிகம்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு கரண்ட் அஃபேர்ஸ். இது நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். So அதனால வந்து the species in news is very important for you to understand. And now we will get into this topic. So what is critically endangered? What is endangered? What is vulnerable? ஒரு population, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒன் ஹார்ன்ட் ரைனோசரஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஒன் ஹார்ன்ட் ரைனோசரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்பீசஸ் வந்து உலகத்துல, அதாவது IUCN வந்து இன்டர்நேஷனல் பாடி தான், அதனால வந்து வேர்ல்டு லெவல்ல இந்த ஒன் ஹார்ன் ரைனோசரோட பாப்புலேஷனை வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு, எந்த ரேட்ல டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அது எப்படி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இந்த ரைனோசரஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்புலேஷனை வச்சு அது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டா வல்னரபிளான்னு சொல்லிட்டு they will categorize. So let's know what are the criterias. 90% in 10 years. So population reduction வந்து 90% குறைஞ்சிருச்சு 10 வருஷத்துல. அண்ட் பாப்புலேஷன் சைஸ் வந்து லெஸ் தென் 50 மெச்சூர் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு 10 வருஷத்துல 50% பாப்புலேஷன் குறைஞ்சிரும். அண்ட் இட் ஹாஸ் அன் எக்ஸ்ட்ரீம் ஹை ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா அது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். அதுவே என்டேஞ்சர்னா 70%, 250, 20% வெரி ஹை. And if it is case of vulnerable, it is 50%, 10,000 mature individuals, 10% in 100 years, and high risk of extinction. So this is the criteria. You have to remember this, friends, because statement wise la question கேக்கும்போது இதுல வந்து உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கணும் என்னென்ன criteria அப்படின்னு சொல்லிட்டு. Now comes to the critically endangered. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்க ஸ்பீசஸ், ரொம்ப கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், லெஸ் தென் 50 மெச்சூர் இண்டிவிஜுவல்ஸ் தான் இருக்கிற மாதிரி ஸ்பீசஸ்லாம் நியூஸ்ல வந்தது என்னென்ன? Friends, there are more than 700 animals which are critically endangered. 700 which are there in the red list. You can't remember everything. Only those which are in the current affairs, which are often spoken about, wherein we have devised a certain policy or conservation program. Because அந்த policy conservation program கொண்டு வந்ததுனால அது நியூஸ்ல இருக்கு.
அதானே? ஸோ நியூஸ்ல இருக்கிற critically endangered species தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ரிமெம்பர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் நாட் an expert in environment. I will only confine myself to current affairs, which is helpful for your exams. So exam perspective, I will coach you only with the exam perspective. I am not telling you the exhaustive list of this critically endangered species. Remember that, friends. So ஏதாச்சும் ஒண்ணு நான் மிஸ் பண்ணியிருந்தேனாலும் நீங்க உங்களால நியூஸ் பேப்பர்ல கவர் பண்ண முடியும். ஸோ அதனால do not worry. That's all I can say. And ma'am, இந்த லிஸ்ட் போதுமா அப்படின்னு கவலையே படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்து I was able to clear this prelims to the ஃபாரஸ்ட் சர்வீஸ் கட் ஆஃப். நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு கட் ஆஃப் வந்து அதிகம். அட்லீஸ்ட் 120 வந்து நீங்க எடுக்கணும் ப்ரிலிம்ஸ்ல. இந்த கட் ஆஃப் நான் கிளியர் பண்ணி என்னால ப்ரிலிம்ஸ் போக முடிஞ்சது. அந்த நேரத்துல நான் வந்து ஒரு அமெச்சூர் ஸ்டேஜ்ல தான் படிச்சேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பட் ஸ்டில் வந்து என்னென்ன படிக்கணும்ன்ற லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அதை நான் படிச்சேன். அதை வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான் என்னால பண்ண முடியுது. எக்ஸாம்ல இவ்வளவு வாங்குவேனா அவ்வளவு வாங்குவேனான்னு ஏன்னா அப்போ வந்து நான் கால்குலேட்லாம் பண்ணல. ஸோ கால்குலேட் பண்ணாம தான் இந்த ப்ரிலிம்ஸ் போய் எழுதுனேன். ஐ வாஸ் ஏபிள் டு கிளியர் the second prelims also. I was able to clear with the forest service cutoff. So அதனால remember friends, இது ஒரு exhaustive list இல்ல, நீங்க exhaustive படிக்கவும் முடியாது. So remember how much ever you are able to learn, revise it, and உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏத்த மாதிரி அதை வந்து உங்களால ரீகால் பண்ண முடிஞ்ச வர படிங்க. ஈவன் மறந்தாலும் தவறு இல்லை. ஓகே, we are a human only. So அதனால வந்து do not worry at all. Let's get into this topic. Critically endangered என்னென்னலாம் நியூஸ்ல இருக்கு. There was something called as kipunji. So this is a mangabe. Mangabe, it's like a monkey. It's a species of old world monkey that lives in the highland forest of Tanzania. தான்சானியால வந்து இருக்கிற இந்த ஒரு மங்கபே வந்து இது நியூஸ்ல இருந்தது. This is a critically endangered species. So rung vicabus கிப்புஞ்சினா ஒரு மங்கபே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. This was found in the highland forest of Tanzania. It's a old world monkey. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Then there is something called as pygmy hog. So pygmy hog means that pig. Okay, so it's a world's smallest wild pig. It's a smallest wild pig. Again, it's critically endangered. Friends, நம்ம இப்ப பேசுற போறது எல்லாமே critically endangered. So ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் IUCN ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், பின்னாடி இருக்கிறதெல்லாம் சொல்லுவேன். பட் இதுக்கு வந்து எல்லாமே critically endangeredனால remember pygmy hog, world's smallest wild pig, and this kipunji, which is a mangabe, is a critically endangered species. And then comes the Andaman white notes tooth shrew. Okay, so Andaman white notes tooth shrew. It's a Jenkins Andaman spiny shrew. So another name is Jenkins Andaman spiny shrew, and the Nicobar white tailed shrew. This all is endemic to India. Andaman அப்படின் பேர் வந்ததுனால உங்களுக்கு தெரியும் இது அந்தமான்ல இருக்கு, நிக்கோபார்ல இருக்கு. Then something called as Kondana rat. This is known only from the small Sindhagar plateau, which is in Pune, Maharashtra. Friends, இதுல ரெண்டு ஃபேக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒன்னு, மகாராஷ்டிரால இருக்கிற இந்த பிளாட்டோ, அதாவது சின்ஹாகர் பிளாட்டோ வந்து மகாராஷ்டிரால இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அதுல கோண்டானா ராட்னு ஒரு விஷயம் இருக்கு. இது இங்க மட்டும்தான் இப்போதைக்கு ஃபைண்ட் ஆயிருக்கு. அதனால இது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் தான். Then there is something called as Namdafa flying squirrel. It's a unique flying squirrel that is restricted to a single valley in Namdafa National Park, which is present in Arunachal Pradesh. So Namdafa National Park is in Arunachal Pradesh. There is something called as Namdafa flying squirrel, which is a unique, and it's found only in this particular Namdafa National Park. And then there is a Kolar leaf node. So Kolar is a region in Karnataka. We all know Kolar gold mines. It's endemic to India. So this bat is endemic to India. It is presently known only from this cave, that is Hanumanhali village in Karnataka. There is something called as Malabar civet. Civet is a cat. This is one of the world's rarest mammals, endemic to India. இது ரொம்ப ஈஸியா பார்க்க முடியாது. It's a nocturnal mammal. It's world's rarest and it's endemic to India. And Malabar, as the name suggests, Malabar is in Kerala.
Then there is something very important in news. Ladakh recently, Ladakh வந்து உங்களுக்கு தெரியும் 2020ல இருந்து ஒரு யூனியன் டெரிட்டரியா இருக்கு. அது வந்து recently adopted snow leopard and black necked crane as state animal and state bird. Friends, நான் ஒரு பிபிடி ஆர் ஒரு வேர்ட் ஃபைல் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த பர்டிகுலர் வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த வேர்ட் ஃபைல்ல ஸ்டேட் அனிமல் அண்ட் பேர்டோட லிஸ்ட் ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க திருப்பி திருப்பி பாக்குறதுனால உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல ஏதாச்சும் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ லடாக்கோடது ரீசெண்டா இருக்கிறதுனால நான் இங்க சொல்லியிருக்கேன். மிச்ச ஸ்டேட் அனிமல் அண்ட் ஸ்டேட் பட் ஈவன் ஸ்டேட் பட்டர்ஃப்ளை கூட நம்ம இங்க பேசலாம். அந்த பர்டிகுலர் வேர்ட் ஃபைலையும் நீங்க பாருங்க, படிச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இதை வந்து நீங்க வந்து ஒரு பிக்சர் வைஸா நீங்க படிச்சீங்கன்னா, இந்தியா மேப் போடுங்க. இந்த மாதிரி இந்தியா மேப் போட்டுட்டு இந்த இந்தியா மேப்ல வந்து நீங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு கீழே ஸ்டேட்டுக்கு இடத்துல நீங்க வந்து அந்த அனிமலை வரைய வேணாம், அந்த அனிமலோட நேம் எழுதிட்டா போதும். ஸோ கொஞ்சம் இப்படி வந்துருச்சு. ஸோ இப்படி இருக்கிறது பிகாஸ் மை ரைட்டிங் இஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ அதனால வந்து இங்க வந்து நீங்க வந்து பிளாக் பக் எந்த இடத்துல பிளாக் பக் போடணுமோ பிளாக் பக் போட்டுக்கலாம். இப்போ தமிழ்நாடுல என்ன அனிமல், கேரளால என்ன அனிமல், இந்த மாதிரி நீங்க வந்து இது பண்ணிக்கிட்டீங்கன்னா then it becomes easy and you can actually visualize and learn. ஸோ விஷுவலைஸ் பண்ணும்போது இன்னும் அதிகமா ஞாபகம் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு உங்க மெமரிக்காக நான் இது சொல்றேன். Then comes the endangered rhinoceros of the world. Friends, இது எல்லாமே ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும், அதாவது ஒவ்வொரு IUCN ஸ்டேட்டஸ். ஸோ அதனால ஒன்னொன்னா பாத்துடலாம். இப்ப ஜாவன் ரைனோசரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு ரைனோசரஸும் ஒவ்வொரு கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஒரு IUCN ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஆல் திஸ். The great one-horned rhinoceros is vulnerable. This is found in India and Indian subcontinentல இருக்கிற ஒரு rhinoceros. And there is Sumatran rhino, which is critically endangered. There is Javan rhinoceros, which is vulnerable, and black African rhino, which is critically endangered, and white African rhino, which is near threatened. So white la irukadanaala near threatened irukku. Sumatran pathina now regionally extinct irukku, but once occurred in the foothill of the Himalayas and northeast India. அதனால இன்னும் சுமத்ரன் ரைனோசரஸ் என்ன அப்படின்னு தெரியல, பட் ரீஜனலா இல்லைன்னா லோக்கலா எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளுக்கு சுமத்ரன் ரைனோ கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட்ல இருந்து எக்ஸ்டிங்க்ட் ஸ்டேட்டஸ் வர போக வாய்ப்பு இருக்கு. அண்ட் கிரேட் 100 ரைனோசரஸும் ஜாவன் ரைனோசரஸ் பாத்தீங்கன்னா வல்னரபிள். பிளாக் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர், ஒயிட் இஸ் நியர் த்ரெட்டன்ட். ரொம்ப பாப்புலேஷன் அதிகமா தான் இருக்கு. ஸோ அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வி ஹாவ் 5 different types of rhinoceros. And this Javan rhinoceros is also believed to be extinct. Vulnerable status தான் இருக்கு, ஆனா it is believed to be extinct in India and only a small number survive in Java and Vietnam. So Javan rhinoceros is almost extinct in India, but little population is available in Java and Vietnam. So இந்த Javan rhinoceros ஓட ஸ்டேட்டஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரிவைஸ் பண்ணி அது கிரிட்டிக்கலி என்டேஞ்சரான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. பட் திஸ் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் திஸ் Javan rhino, but still now it's only in the status of vulnerable. Remember that, friends. So Javan rhinoவும் சுமத்ரன் ரைனோவும் ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு, பட் அதோட ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா vulnerable and critically endangered. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ரெண்டு விதமான சீட்டா, ஆப்பிரிக்கன் சீட்டா and Asiatic cheetah. So this is very important and popular in news, which is the reintroduction of the African cheetah or Asian cheetah. It is African cheetah in India. India is in Asia. So African cheetah-வை நம்ம வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரோம், நம்ம ஏஷியன் சீட்டாவை கொண்டு வரல. So Asian cheetah is now only found in Iran. ஈரான் கிட்ட நம்ம பேசி பார்த்தோம், ஈரான் வந்து ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம ஆப்பிரிக்கன் சீட்டாவை தான் நம்ம ரீஇன்ட்ரோடியூஸ் பண்றோம். எங்க ரீஇன்ட்ரோடியூஸ் பண்றோம்? we are reintroducing it in the Kuno National Park of, where it is Kuno Palpur National Park in Madhya Pradesh, India. So this is in 2022 Prime Minister launched this first global intercontinental carnivore translocation of African cheetahs from Namibia to this India.
So 1952ல நம்மளோட ஏஷியாட்டிக் சீட்டா வந்து இந்தியால எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. அதாவது டோட்டலா எக்ஸ்டிங்க்ட் ஆகல. இந்தியால மட்டும் ஏஷியன் சீட்டா வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்கு. இப்போ ரீஇன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த லார்ஜ் கார்னிவோர் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். And under the plan, there is 50 cheetahs will be introduced in the different national parks in the country. And this is for 5 years. Initially, they have translocated 8 and then 12 cheetahs from South Africa, Namibia, and Botswana. This is the first time in the world. Then comes the endangered species. So critically endangered நிறைய விஷயம் பார்த்தாச்சு. Now endangered speciesல என்னென்ன ஸ்பீசஸ்லாம் பார்க்குறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Then there is something called as Singalila National Park, which is in West Bengal. It is in Darjeeling district of West Bengal. There is a program which was launched in the Singalila National Park to release about 20 red pandas. So red pandas வந்து இந்த particular national parkல release பண்ண போறாங்க. It is not reintroduction, they are only releasing. The number of red pandas has been declining in the wild, even in the Singalila and Neora Valley National Park, the two protected areas where the endangered mammal is found in the wild in West Bengal. So Singalila and Neora Valley la pathina this red panda is found. There is almost 38 red pandas in Singalila and 32 in Neora. So in the population vachale namakku theriyudhu it is critically endangered. In India, idha na solren. Critically endangered overall India world la dhaan paapanga. The red panda is a small arboreal mammal. It is found in India, Nepal, Bhutan, and Myanmar and China. So this is a shy and solitary an indicator species. What is an indicator species? It will அதாவது red panda is an indicator species. Red panda அதிகமா ஆச்சுன்னா அந்த ecosystem நல்லா இருக்குன்னு அர்த்தம். ரெட் பேண்டா கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த ஈகோசிஸ்டம் டிக்ளைன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம், இல்ல டிகிரேட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். So it is called as indicator species. And it is found in mixed deciduous and conifer forest. The recent studies have concluded that India is home to both the subspecies. That is Himalayan red and Chinese red panda is both found in India. And the Siang River in Arunachal Pradesh splits the two phylogenetic species. Friends, இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்னா ரெட் பேண்டால ரெண்டு ஸ்பீசஸ் இருக்கு. Okay, so this is red panda, Himalayan red panda and Chinese red panda. These are earlier one species, friends. இதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு ஸ்பீசஸா இருந்தது. பட் இந்த ரிவர் இத பிரிச்சதுனால இது வந்து ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்பீசஸா மாறிடுச்சு. அதாவது ஹிமாலயன் ஸ்பீசஸும் சைனீஸ் ரெட் பேண்டாவும் டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸா மாறிடுச்சு. நம்ம ஏற்கனவே பேசணும் ஸ்பீசியேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பேசணுமா? ஸ்பீசியேஷன், இப்போ ஒரு ஃப்ராக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ராக் வந்து டோட்டலா ஒரு மாதிரி இருக்கு. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் எக்ஸ் ஃப்ராக். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ் ஃப்ராக். பட் தேர் இஸ் சம் மவுண்டன் கேம் ஹியர். சோ இந்த ஃப்ராக் வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஃப்ராக் வித்தியாசமா இருப்பாங்க, இந்த ஃப்ராக் வந்து வித்தியாசமா எவல்யூஷன்ல மாறிடுவாங்க. சோ அந்த மாதிரி தான் ஸ்பீசியேஷன் நடக்கும். அதே மாதிரி ரெட் பேண்டால இந்த ரிவர் ஹாஸ் டிஃபரன்ஷியேட்டட் திஸ் ஹிமாலயன் ரெட் பேண்டா அண்ட் சைனீஸ் ரெட் பேண்டா. இந்த மாதிரி தான் ஸ்பீசியேஷன் நடந்திருக்கு. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கிற ஹியூமன்ஸும் ஏசியன் கான்டினென்ட்ல இருக்கிற ஹியூமன்ஸும் வேற வேற மாதிரி இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து கடல்னால பிரிஞ்சிருக்கும், ஓஷன்னால பிரிஞ்சிருக்கும். அதனால இவங்க வித்தியாசமா இருக்காங்க, இவங்க வித்தியாசமா இருக்காங்க. அது மாதிரி தான் இந்த ரெட் பேண்டாஸ் வந்து சைனீஸ் ரெட் பேண்டா will be different, Himalayan red panda is different, and this is separated by the Siang River in Arunachal Pradesh. In India, it is also found in Sikkim, West Bengal, and Arunachal Pradesh. It is the state animal of Sikkim, and the population has declined by 50% over the last 3 generations. So it is almost critically endangered. Then there is something called as Sangai. This is also known as El's deer, Tamin or bro. This is the bro antler deer. It is endemic to Manipur. So it is endemic to India and now it is found only in Manipur. So this is very important, friends. Manipur la Keibo Lamjavo National Park la da ida paakalam.
இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, சாங்காய். இட்ஸ் a dancing deer. ஏன் இத டான்சிங் டீர் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா, இந்த கேபிள் லம்ஜாவா நேஷனல் பார்க் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரிவருக்கு நடுவுல இருக்கிற ஐலாண்ட் ஃபார்மேஷன்ல நடந்த ஒரு இத வந்து ஃப்ளோட்டிங் பார்க்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளோட்டிங் பார்க்ல இந்த பர்டிகுலர் டீர் இருக்கிறதுனால இது ஆல்மோஸ்ட் டான்ஸ் ஆற மாதிரி இருக்கும். அதாவது ஃப்ளோட் ஆறதுனால இது டான்ஸ் ஆடும். அதனால இது டான்சிங் டியர், சங்காய் ஆர் ப்ரோ antler deer. It is endemic and found only in Manipur. Next comes the Asiatic lion. Asiatic lion பத்தி பார்ப்போம். இது வந்து இப்போ வந்து நம்ம என்னென்ன ஸ்பீசிஸ் பார்த்துட்டு இருக்கோம்? We are studying the endangered species. So red panda endangered, Sangai is endangered, and now comes the lion which is endangered, and then we will be studying tiger which is also endangered. So இதுல பாத்தீங்கன்னா Gir National Park and Wildlife Sanctuary is the only abode of the Asiatic lion. So இங்க மட்டும்தான் இப்போதைக்கு வந்து நம்ம Asiatic lion இருக்கு. And this Asiatic lion is smaller than the African lion, and the male Asiatic lion has a relatively short, sparse and darker mane compared to the fuller mane of the African lion. ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய படிக்கும் போது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஏஷியாவும் ஆப்பிரிக்காவும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா, இப்ப ஆப்பிரிக்கன் எலிஃபண்ட் எடுத்துக்கோங்க, இல்ல ஆப்பிரிக்கன் சீட்டாவை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்பிரிக்கன் லைன் எடுத்துக்கோங்க, இது எல்லாமே பெருசா இருக்கும். அதாவது பிக்கா இருக்கும். இது எல்லாமே வந்து ஸ்மாலா இருக்கும். இது எல்லாமே லைட்டா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டார்க்கா இருக்கும். ஓகே, டார்க் ஸ்கின், நான் கலரை சொல்றேன். சோ அதனால வந்து இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. Okay, as a result, male Asiatic lion ears tend to remain visible all the times. So Asiatic lion ஓட ear வந்து visible ஆ இருக்கும். ஏன்னா it is having only sparse mane. அதாவது மேன்னா அதோட பிடரி முடி. Okay, so the most striking morphological characteristics which always seen in Asiatic lions and rarely in African lions is a fold of the skin, the longitudinal fold of skin. Friends, I remember there is sometimes prelims லையும் கேக்குறாங்க இந்த மாதிரி differences between Asiatic lion and African lion. அது ஸ்டேட்மெண்ட் வைஸ்ல கேட்கலாம், இல்லைன்னா வந்து அவங்க வந்து இன்டைரக்டா வந்து கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரிலிம்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரைனோ பார்த்துட்டோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீட்டா பார்த்துட்டோம், இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைன் பார்க்குறோம், அதுக்கப்புறம் டைகர் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க படிக்கும் போது ஆல்வேஸ் நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் போத், பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஈவன் என்னோட இன்டர்வியூல கேட்டிருந்தாங்க, ஃபாரஸ்ட் சர்வீஸ் இன்டர்வியூல ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட் அண்ட் ஏஷியாட்டிக் எலிஃபென்ட்டோட டிஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால ஐ ரெக்வெஸ்ட் யூ டு ஸ்டடி திஸ். Then there is a 13 tiger range countries. So this is very important, friends. என்ன 13 tiger range countries na almost Southeast Asia da in the tiger range countries: Bangladesh, Bhutan, Cambodia, China, India, Indonesia, Laos, Malaysia, Myanmar, Nepal, Russia, Thailand and Vietnam. But இதுல most abundant எங்க இருக்குன்னா இந்தியால தான். 70% of the tigers are found in India. So we are very unique and we are very prosperous. And also remember, friends, நம்ம T/2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் இருந்தது. அதாவது நம்ம டைகர் பாப்புலேஷன் டபுள் ஆக்கணும், we have to double the population of the tiger அப்படின்னு ஒரு ஒரு கோல் எடுத்துக்கிட்டோம், ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கிட்டோம். அதை நம்ம அக்கம்ப்ளிஷும் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் 2000ல இருந்த நம்பர் ஆஃப் டைகர்ஸ் வந்து இப்போ 4000 இருக்கு. இதுல கர்நாடகால தான் ஹையஸ்ட் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களோட ஃபேக்ட்ஸ், நீங்க படிச்சுக்கோங்க. தென் ஆப்பிரிக்கன் சவானா எலிஃபென்ட். இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலிஃபென்ட் பார்த்துலாம். ஆப்பிரிக்கன் சவானால ஒரு எலிஃபென்ட் இருக்கா, ஆர் புஷ் எலிஃபென்ட். சவானா, வாட் இஸ் சவானா? இட் இஸ் என்டேஞ்சர்ட். ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட் எலிஃபென்ட். ஆப்பிரிக்கன்ல 2 டைப்ஸ் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் இருக்கு. ஒன் இஸ் சவானா எலிஃபென்ட், நெக்ஸ்ட் கம்ஸ் த ஃபாரஸ்ட் எலிஃபென்ட். திஸ் இஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். ஸோ ஃபாரஸ்ட்ல இருக்கிறது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், சவானால இருக்கிறது என்டேஞ்சர்ட். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபாரஸ்ட் அண்ட் சவானா? லக்ஸூரியஸ் வெஜிடேஷன், அதாவது ரொம்ப டென்ஸ் ஆன வெஜிடேஷன் இருந்தா then it is forest. Savanna is nothing but a grassland, friends. So இங்க வந்து ரெயின்ஃபால் வந்து ஆல்மோஸ்ட் மோர் than 200 சென்டிமீட்டர் இருக்கும். இங்க ரெயின்ஃபால் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் less than 100 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும், இல்லைன்னா 100 to 200 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். This is a grassland, friends. Grassland with little number of trees. இங்க பாத்தீங்கன்னா ட்ரீஸ் தான் அதிகமா இருக்கும். So this is the difference between savanna and forest. ரெயின்ஃபால் அதிகம்,
ரெயின்ஃபால் கம்மி, ட்ரீஸ் அதிகம், இங்க கிராசஸ் தான் அதிகம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்து வெஜிடேஷன்ஸ் ரொம்ப அதிகம்னு நம்ம பேசிட்டோம். ஸோ சவானா கிளைமேட்ல வைஸ் வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் ரெயின்ஃபால் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா சீசனல் ரெயின்ஃபால் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டா ட்ரை அண்ட் வெட்டா இருக்கும். Okay, so that is the one you have to remember. So savannah la irukra elephant pathina endangered, forest la irukra elephant critically endangered, and the African elephants are a keystone species. What is a keystone species? Idhukku munadi nama indicator species na enna nu paathirkom. Keystone species is a species which play a critical role in their ecosystem. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம எலிஃபண்ட் லைன் கிங்ல பார்த்திருக்கோம். லைன் கிங், ஐ ரிமெம்பர் லைன் கிங், நோ, வேற ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரிமெம்பர் தட் மூவிஸ் நேம். ஓகே, ஸோ தட் அதுல பாத்தீங்கன்னா எலிஃபண்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபாரஸ்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காடுகளை உருவாக்குறது வந்து எலிஃபண்ட் தான். காடுகளோட உருமாற்றத்துக்கும் எலிஃபண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. So that is very important. It's an ecosystem engineer அப்படின்னு சொல்றாங்க. What is ecosystem engineer? It will modify the ecosystem. What is ecosystem, friends? I remember teaching you living things and non-living things. That is biotic and abiotic environment சேர்த்தது தான் ecosystem. அதோட இன்டராக்ஷனை படிக்கிறது தான் ecosystem. இப்போ ஒரு சாயில இருந்து ஒரு பிளான்ட் உருவாகுது. அந்த பிளான்ட்ல இருந்து ஹெர்பிவோர்ஸ் சாப்பிடுது. அந்த ஹெர்பிவோர்ஸ் கார்னிவோர்ஸ் சாப்பிடுது. கார்னிவோர்ஸ் செத்து போய் திருப்பி மண்ணாவே மாறுது. So this is the interaction between the soil and the animals. That is what ecosystem is. African elephant is a keystone species and it's a ecosystem engineer. Keystone species because this African elephant is important to maintain the grassland or the forest. So it's a keystone species and it's also an ecosystem engineer. Because it's an ecosystem engineer, we call it keystone species. Remember, friends, ecosystem engineer என்றது அதோட natural habit. அதனால நம்ம வந்து அதை வந்து keystone species ன்னு சொல்றோம். Elephants are matriarchal. Friends, இது ஒரு important word. இது வந்து சொசைட்டில நீங்க படிப்பீங்க. What is matriarchal? Female headed. Patriarchalனா male headed. Female headed. இங்க எலிஃபண்டோட கூட்டம் வந்து எலிஃபண்டோட ஹர்ட் வந்து கூட்டம் வந்து ஃபீமேல் ஹெடடா தான் இருக்கும். சோ அதனால it is matriarchal. The Indian elephant, next comes the Indian elephant, which is called as Elephas maximus. It occurs in the central and southwestern Ghats, northeast India, eastern India and northern India. Almost throughout India வந்து Indian elephant வந்து இருக்கு. It occurs in 16 of the 28 states. This is very important, friends, for you to understand. Its population in 2000 was almost 27,000 and now it is almost between 27 to 31. And the Karnataka has the highest elephant population. So Karnataka is having the highest elephant population. So tiger க்கு என்ன அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கர்நாடகா ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எலிஃபண்ட் சர்வே நடக்கும், டைகர் சர்வே நடக்கும். அதெல்லாம் நடக்கும்போது நியூஸ் பேப்பர்ல வரும். அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளவு நம்பர்ஸ், எது வந்து ஹையஸ்ட் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. சோ அப்போ வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. World's fish. That's all about the elephant, friends. Now, fishing cat. World's first fishing cat census வந்து இப்ப நடந்திருக்கு. This was conducted by Chilika Development Authority. What is Chilika? Chilika is a lake. This lake is Asia's largest brackish water lagoon. What is brackish? Brackish is salt water lagoon. What is lagoon? Lagoonன்றது இப்போ வந்து இதுதான் கடல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் இந்தியா, பெனின்சுலார் இந்தியா. இது கடல். ஓகே, திஸ் இஸ் பே ஆஃப் பெங்கால். ஓகே, இங்க டெபாசிட்ஸ் இருக்கும். அப்போ இங்க ஒரு சின்ன கடலோட ஒரு பாட்டு வந்து இங்க இருக்கும். இது ஒரு லேக் மாதிரி இருக்கும். ஆனா இந்த லேக் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இல்ல. திஸ் இஸ் a lagoon which is a brackish water lake. Okay, this is the world's Asia's largest. Chilika Lake is the Asia's largest brackish water lagoon where this fishing cat is found
இப்போ ரீசெண்டா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிஷிங் கேட் சென்சஸ் வந்து சிலிக்கா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியும் ஃபிஷிங் கேட் ப்ராஜெக்டும் சேர்ந்து ஒரு சென்சஸ் நடத்திருக்காங்க. இதுதான் நியூஸ்ல இருந்திருக்கு. Then, this fishing cat project is the world's longest running research and conservation project on fishing cat and has been functional since 2010. It's currently functioning in 2 states, that is West Bengal and Odisha. So, in the ரெண்டு ஸ்டேட்லயும் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு இருக்கு. Then comes about the Indian pangolin. ஏற்கனவே நம்ம வந்து பேசினதுனால I'm just giving you the status. Indian pangolin is endangered. இது எதனால படிச்சோம் நம்ம வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் பேங்கோலின் படிச்சோம். சைனீஸ் பேங்கோலின், இந்தியன் பேங்கோலின் படிச்சோம். சைனீஸ் பேங்கோலின் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், இந்தியன் பேங்கோலின் பாத்தீங்கன்னா என்டேஞ்சர்ட். சைனீஸ் பேங்கோலின்ல இருந்து தான் அதோட ட்ரேடிங், இல்லீகல் ட்ரேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கோவிட் வந்து பரவ ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ்ல பேசணும். சோ அது வந்து ஞாபகம் இருக்குன்னு நம்புறேன். Then state butterfly species. What are the state butterfly species? Maharashtra blue mormon. இது ரொம்ப அழகா இருக்கும் friends. But remember friends, blue color வந்து it is not the color, actual color. It's just a reflection. Okay. So blue mormon, blue color is very rare friends. So blue colorல அனிமல்ஸோ இல்ல பட்டர்ஃப்ளையோ பேர்ட்ஸோ ரொம்ப ரேர். அது ரொம்ப ப்ரெஷியஸாவும் நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ மகாராஷ்டிரால இந்த ப்ளூ மொர்மன் இஸ் கன்சிடர்ஸ் ஸ்டேட் பட்டர்ஃப்ளை. அண்ட் உத்தராகண்ட்ல பாத்தீங்கன்னா காமன் பீகாக், கர்நாடகால சதர்ன் பேர்ட் விங்ஸ், கேரளால மலபார் பேண்டட் பீகாக், தமிழ்நாடுல வந்து தமிழ் ஏமோன். ஓகே, திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பட்டர்ஃப்ளை ஸ்பீசஸ். This is the different types of vulture that you have to remember friends, and the status is here. So you remember there is which are critically endangered தனியா படிச்சுக்கோங்க, endangered தனியா படிச்சுக்கோங்க, near threatened அதுக்கப்புறம் least concerned வந்து தனியா படிச்சுக்கோங்க. because vulture வந்து ரீசெண்டா நியூஸ்ல இருந்ததுனால அதனால வந்து இந்த all the 9 species நான் இங்க கொடுத்திருக்கேன். So இதுக்கு எதனால இப்போ நியூஸ்ல இருக்கு? because of this diclofenac. Diclofenac is an antibiotic which is given to the கேட்டல்ஸ், அதாவது ஷீப்புக்கெல்லாம் கொடுக்கறதுனால அந்த ஷீப் வந்து இறந்தோன்னு அந்த வல்ச்சர் சாப்பிடும் போது அந்த டைக்ளோஃபெனாக் வந்து அந்த வல்ச்சரோட லைஃபை வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால வல்ச்சரோட கன்சர்வேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ அந்த வல்ச்சர் கன்சர்வேஷனை வந்து இம்பார்ட்டண்டா இருக்கிறதுனால நியூஸ்ல வந்தது. அதனால இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வல்ச்சரை வந்து இங்க நான் கொடுத்திருக்கேன். Example, red-headed vulture is critically endangered. Slender billed, long billed, it is critically endangered. While Himalayan griffon is near threatened only. Okay, so அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. Now, miscellaneous நிறைய ஸ்பீசஸ் இருந்தது friends. Okay, அதோட கேட்டகரி நம்ம பாத்திரலாம். அது எதனால நியூஸ்ல இருந்ததுன்னு பாத்திரலாம். White tuft. White tufted royal butterfly. பாருங்க பிக்சர்ல கொடுத்திருக்கேன். White tufted royal butterfly. It's a rare butterfly that was spotted in Kerala. It was earlier spotted in Agasthyakudam and Chendurni Wildlife Sanctuary. It is protected under Schedule 2 of the Wildlife Protection Act 1972. The butterflies along with moth and skippers make up the insect order Lepidoptera. So in the orderல தான் இந்த particular butterfly வரும். And this life cycle எப்படி இருக்கும் உங்களுக்கு நார்மலா தெரியும். பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் எக், அதுக்கப்புறம் லார்வா, அப்புறம் பியூப்பா, அப்புறம் அடல்ட்டா மாறும். Then this duck, this is called as greatest scaup. This is a duck. So it's a rare species of duck that was rightly sighted in Loktak Lake in Manipur. So Manipurல ரீசெண்டா ஃபவுண்ட் ஆன ஒரு டக் தான் இது. There is a gap of after 90 yearsக்கு அப்புறம் இந்த டக்கை பாக்குறாங்க மணிப்பூர்ல. This is a famous for Keibul Lamjawo National Park. ஏற்கனவே நம்ம இத பத்தி பேசிருக்கோம். சாங்காய், அங்க இருக்கிற சாங்காய் டான்சிங் டீரும் இந்த பர்டிகுலர் டக்கும் நம்ம நியூஸ்ல இருக்கு. சோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. And the greatest scaup is a migratory bird widely distributed across Arctic and subarctic regions. So through ஒரு wide range habitat தான் இதுக்கு இருக்கு. It belongs to the family of Anatidae. And IUCN status is least concern only. Okay, so though it is a news, it is least concern. So sometimes friends, நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்தானாலே கிரிட்டிக்கல் என்டேஞ்சரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன்ல ஆன்சர் எழுதுறீங்க. அது மாதிரி இருக்காது. இந்த பர்டிகுலர் டக் வந்து இட்ஸ் லீஸ்ட் கன்சர்ன் ஒன்லி.
Then there is something called as Neela Kurinji, which you all know. Neela Kurinji is a very rare flower which blooms every 12 years. So this was in news because Neela Kurinjiயை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரீசன்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதுபடி Neela Kurinji வந்து ஷெட்யூல் 3 ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல போட்டிருக்காங்க. அது மூலமா இது வந்து ப்ரொடெக்ஷன் வந்து அதிகப்படுத்துவாங்க. It is a shrub. It is a shrub that grows in Shola forest of Western Ghats. Shola forest is a temperate forest, friends. It's a temperate montane forest. அதாவது ஷோலா ஃபாரஸ்ட் வந்து மலை மேல இருக்கும் வெஸ்டர்ன் காட்ஸ்ல. இட்ஸ் அ டெம்பரேட் கிளைமேட் இருக்கும். So that is the Shola forest. Neela Kurinji flowers blooms once every 12 years and a plant is named after the famous Kundi river. So Kundi river மூலமா தான் இதோட நேம் வந்திருக்கு. Then there is something called as babbler. So this is the babbler. Babbler is a song bird or a singing bird. There is a bird watchers who found this new songbird in Arunachal Pradesh. So this Arunachal Pradesh, it was found, and this Lisu ஏன் இதுக்கு நேம் வச்சதுன்னா because of a tribal community or Lisu community of this particular Arunachal Pradesh. So ரெண்டு விதமான ஃபேக்ட். ஒன்னு இந்த பேப்லர் வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்குன்ற ஒரு ஃபேக்ட், இன்னொன்னு லிசுன்ற ஒரு கம்யூனிட்டி அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்காங்கன்ற ஒரு ஃபேக்ட். ரெண்டு விதமான ஃபேக்ட் வந்து இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. The bird has a whitish belly and songs were similar to that of Naga Wren Bab. So there is Lisu Wren Bab which is in Arunachal Pradesh. There is similar babbler which is in Nagaland. And babblerல பாத்தீங்கன்னா 20 ஸ்பீசிஸ் இருக்கு. So friends, babbler familyல 20 type of species இருக்கு. These are small Asian birds. And example includes gray-bellied wren babbler, long-tailed wren babbler. There are 10 to 15 centimeter. ரொம்ப சின்னதா தான் இருக்காங்க. They're short-tailed and have a rather short and straight bill. And they occur chiefly in southern Asia. So this is about this babbler. And then there is something called as yak, Himalayan yak. Okay, so this is very important. This is considered to be a food animal now. Himalayan yak வந்து அவங்க Himalayan yak வந்து நம்ம வந்து மட்டன் சாப்பிடுற மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க. So it's called as food animal. This food animals are animals that are raised and used for food production or consumption. It is expected to check its population decline by making it the part of the conventional milk and meat industry. So Himalayan yak வந்து சஸ்டைனபிளா கன்சியூம் பண்ணணும் அப்படின்றதுனால இத வந்து இப்போ ஃபுட் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ ஹிமாலயால இருக்க நிறைய பேர் வந்து இதை வந்து டயட்ல சாப்பிடுவாங்க. அவங்களோட டயட்ல இது இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபுட் அனிமல். And the Himalayan yak is also known as mountain cow. It's a high altitude bovine animal. Bovine animal, cattle, அதாவது மாடு மாதிரி இருக்கும். Okay, it's a bovine animal and the IUCN status is vulnerable only. Okay, so it's a vulnerable animal. It is considered as a food animal. It's a high altitude bovine animal and the habitat is found throughout the Himalayan region of Indian subcontinent. So Indian subcontinent na Nepal la irukka Himalayas leyum irukum, Bhutan la irukka Himalayas leyum irukum. Threats, what are the threat? Habitat loss, அதாவது Himalayas நம்ம வந்து ஃபாரஸ்ட் அழிச்சோம்னா இதுவும் அழிஞ்சுக்கிட்டே போகும். அண்ட் திஸ் ஜெனட்டிக் ஹைபிரிடைசேஷன் வித் டொமஸ்டிக் யாக். ஸோ வைல்டுலயும் யாக் இருக்கு, டொமஸ்டிக்லயும் யாக் இருக்கு. ஸோ டொமஸ்டிக் யாக்கோட சேரும் போது அது வந்து இந்த ஹிமாலயன் யாக்கு அழிஞ்சிட்டு போகுது. அண்ட் தெர் இஸ் போச்சிங் ஆல்சோ. தட் இஸ் தே வில் கில் திஸ் பர்டிகுலர் Himalayan yak. Then comes the tiger. So tiger again is very important. It's an endangered species. There was recent in news, a tiger was recently shifted from Ranthambore to Sariska Tiger Reserve. The relocation of tigers, the code name is T113. The code name aims to increase the tiger population in Sariska Tiger Reserve, and the majority of the male and female tigers in Sariska tiger have aged. ஸோ இங்க சரிஸ்கால ஏற்கனவே இருக்க டைகர்ஸ் வந்து ரொம்ப ஏஜ்ட் ஆனதுனால அதால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால ஒரு டைகரை வந்து ரத்தம்போர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ பாப்புலேஷன் ஆஃப் டைகர்ஸ் இன் சரிஸ்கா வில் இன்க்ரீஸ்.
It was done after seeking permission from the National Tiger Conservation or National Tiger Conservation Authority. I'm sorry, it is National Tiger Conservation Authority. NTCA is a statutory body under Wildlife Protection Act 1972. Relocation. So இங்க வந்து என்ன பேசணும், இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரீஇன்ட்ரோடக்ஷன் பேசணும். ரீஇன்ட்ரோடக்ஷனா ஒரு ஹாபிட்டட்ல புதுசா ஒரு அனிமலை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதா ரீஇன்ட்ரோடக்ஷன். இதுக்கப்புறம் ரெட் பேண்டோட ரிலீஸ் பார்த்தோம். வாட் இஸ் ரிலீஸ்? இதுக்கு முன்னாடி வந்து அதை வந்து கேப்டிவா வச்சிருப்பாங்க, அதாவது கன்ஃபைனா ஒரு ஆர்டிபிஷியல் இடத்துல வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து இது ஃபாரஸ்ட்லயோ இல்ல கிராஸ்லேண்ட்லயோ விட்டுருவாங்க, அதாவது அதோட ஹேபிட்டட்ல வந்து விட்டுருவாங்க, அதோட வைல்டு ஹேபிட்டட்ல. இப்போ இங்க டைகர் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரீலோகேட் பண்ணிருக்கோம், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரீலோகேட் தான் பண்ணிருக்கோம். Then comes the slender loris. Slender loris pictureல பாருங்க, this is a slender loris. India's first sanctuary to slender loris was notified recently. This happened in Tamil Nadu. The name is Kadavur Slender Loris Sanctuary. This is in Tamil Nadu. Slender loris is an arboreal in nature. அதாவது monkey மாதிரி மரத்துல தான் இருக்கும். They are the primates that cannot jump. So this is an primate like a monkey, but they cannot jump. The diet is insectivorous and feeds on toxic insects. Habitat is tropical scrub and deciduous forest. There are two types, gray and there is something which is red. So gray loris and red slender loris. Gray slender loris pathina only in South India and in Sri Lanka, while red slender loris is found only in Sri Lanka. This is endangered, while this gray is near threatened only. So remember all these facts. ரெண்டு வந்து ஸ்ரீலங்கால மட்டும்தான் இருக்கு endangered. கிரே பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால மட்டும்தான் இருக்கு, பட் கொஞ்சம் ஸ்ரீலங்காலையும் இருக்கு, and it is called as near threatened. Then monarch butterfly. Monarch means it's a king like, right? King like. So this monarch butterfly was in news because IUCN has made this, அதாவது அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு கன்சிடர் பண்ணிருக்காங்கன்னா endangered. So monarch butterfly is an endangered species. This is one of the most recognizable butterflies in the world. In North America, millions of monarch butterflies undertake the longest migration. The threat for this is loss of habitat, increased use of herbicides. Herbicides na enna? நம்ம வந்து வீடு களைய வந்து இது பண்றதுக்காக கொல்றதுக்காக இந்த ஹெர்பிசைட் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் பெஸ்டிசைட் டு கில் பெஸ்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர். இதனால வந்து இந்த பட்டர்ஃப்ளை பாப்புலேஷன் வந்து டிக்ளைன் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து செடிக்கு நம்ம ஹெர்பிசைடோ இல்ல பெஸ்டிசைடோ போடும்போது அதுல வந்து நிக்கிற பட்டர்ஃப்ளையும் அஃபெக்ட் ஆகுது. So this is very important, friends. Even honeybee, that was in news, friends. Honeybee, இந்த மாதிரி butterfly, which is very important for the pollination. பாலினேஷனுக்கு முக்கியமான ஸ்பீசஸ் ஆன ஹனிபி, பட்டர்ஃப்ளை இது அழிஞ்சு போயிடுச்சுன்னா நம்மள பயோடைவர்சிட்டி குறைஞ்சிடும். பிகாஸ் பட்டர்ஃப்ளையும் மூலமாவும் ஹனிபி மூலமாவும் தான் பிளான்ட் வில் ரீப்ரொடியூஸ். பிளான்ட் வில் பாலினேட் அண்ட் thereby it will reproduce. பட் இப்போ வந்து இந்த பட்டர்ஃப்ளை பாப்புலேஷன் ஹனிபி பாப்புலேஷன் குறைஞ்சு வந்துச்சுன்னா பிளான்டோட டைவர்சிட்டியும் பிளான்டோட பாப்புலேஷனும் குறைஞ்சுக்கிட்டே போயிடும். So this is very important threat to the wildlife. Wayhead. So how we will protect this butterfly? By planting milkweed, a plant that caterpillars depend upon. So இந்த பட்டர்ஃப்ளைக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ்ல கேட்டர்பில்லரா இருக்கும்போது அது மில்க்வீடை தான் சாப்பிடும். ஸோ அந்த மில்க்வீடை நம்ம வந்து பிளான்ட் பண்ணா இந்த பட்டர்ஃப்ளையோட பாப்புலேஷனும் அதிகமாகும்னு சொல்றாங்க. Snow leopard, again, which is there in the picture. Snow leopard, according to a study by the Zoological Survey of India, snow leopard regulates the population of the herbivorous prey species Siberian ibex and blue sheep. Hence, the long-term absence of snow leopard could cause depletion of forest cover. Friends, நான் இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ்ல பார்த்தேன், அதாவது கார்கில் வார் எப்ப நடந்தது? 1999. அப்போ வந்து இந்த ஸ்னோ லெப்பர்டு, ஹிமாலயன் யாக்கு, ஹிமாலயன் தாரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா
காணாம போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதாவது இந்த கார்கில் வார்ல வந்து நிறைய டிஸ்ட்ரக்ஷன் வந்து ஹிமாலயாஸ்ல நடந்தது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஆல்மோஸ்ட் இப்போ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த லெப்பர்டும் இந்த யாக்கும் இந்த நிறைய ஸ்பீசஸ் இன் ஹிமாலயாஸ் வந்து அதோட பாப்புலேஷன் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். சோ அதுல வந்து இந்த ஸ்னோ லெப்பர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ். திஸ் இஸ் டு பிகாஸ் ஸ்னோ லெப்பர்ட் இஸ் அ டாப் கார்னிவோர். ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் அ டாப் கார்னிவோர். நம்மளுக்கு வந்து டாப் கார்னிவோர் இஸ் ஆல்மோஸ்ட் அ கீ ஆல்வேஸ் அ கீஸ்டோன் ஸ்பீசிஸ். Why it's a keystone species? Because it will maintain the population of the prey. இங்க prey யாரு? prey யாரெல்லாம் இருப்பாங்க? It's a herbivores. இப்போ herbivores-ஓட பாப்புலேஷனை வந்து நான் மெயின்டைன் பண்ணேன்னா என்னோட கிராஸ் லேண்ட் வந்து மெயின்டைன் ஆகும், ட்ரீஸ் வந்து மெயின்டைன் ஆகும். இப்போ ஸ்னோ லெப்பர்ட் காணாம போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ஹெர்பிவோர்ஸ் அதாவது ஷீப், இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளூ ஷீப்பும் ஐபெக்ஸும் இதோட பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா அதிகமாயிடும். இப்போ இதோட பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சுன்னா இது எல்லா ட்ரீஸ்ல இருக்க இலையையும் கிராஸஸையும் சாப்பிட்டுடும். அப்படின்னு இருக்கும்போது கிராஸ் லேண்டும் ட்ரீஸ் வந்து அழிஞ்சு போயிடும். அப்பனா ஃபாரஸ்ட் வில் ஸ்லோலி டிகிரேட் இஃப் த ஷீப் பாப்புலேஷன் அண்ட் ஐபெக்ஸ் பாப்புலேஷன் இஸ் வெரி ஹை. To maintain the population of sheep and ibex, you need snow leopard. So அதனாலதான் the snow leopard, which is a top carnivore, or tiger, which is a top carnivore, or lion, which is a top carnivore, or cheetah, which is a top carnivore, is very important for us to protect. இதை ஏன் நம்ம ப்ரொடெக்ட் பண்றோம், ரீஇன்ட்ரடியூஸ் பண்றோம், ரிலீஸ் பண்றோம், கன்சர்வ் பண்றோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக தான். அதாவது அல்டிமேட்லி நம்ம வந்து அந்த ஃபாரஸ்டையோ அந்த கிராஸ்லேண்டையோ நம்ம பாதுகாக்கணும்னா இந்த பர்டிகுலர் பாப்புலேஷன், அதாவது இந்த டாப் கார்னிவோரோட பாப்புலேஷன் இருக்கணும். அப்பதான் இந்த ஹெர்பிவோரோட பாப்புலேஷனை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும். இதுதான் ஈகோசிஸ்டம். ஈகோசிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டைன் ஆகும். நம்ம ஏதாச்சும் ஒரு பாப்புலேஷனை டிக்ளைன் பண்ணி விட்டுட்டோம்னா டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். ஈகோசிஸ்டம் வந்து டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். அது ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன். இப்போ நான் என் வீட்டுல வந்து நிறைய லிசர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் லிசர்டை வந்து துரத்தி அனுப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஜாலி, எனக்கு லிசர்ட் பிரச்சனையே இல்லை அப்படின்னு நான் நினைக்கும் போது இன்செக்ட்ஸ் அதிகமாயிடும். சோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ், நான் லிசர்டோட பேலன்ஸை நான் மெயின்டைன் பண்ணும்போது இன்செக்டோட பாப்புலேஷன் பேலன்ஸ்டா இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்னோ லெப்பர்டோட பாப்புலேஷனை நான் பேலன்ஸ் பண்ணாதான் ஹெர்பிவோர்ஸோட பாப்புலேஷன் லைக் ஐபெக்ஸ் அண்ட் ஷீப்புக்கு பேலன்ஸ்டா இருக்கும். அப்பதான் அது வந்து கிராஸ்லேண்டையோ ட்ரீஸையோ அழிக்காம இருக்கும். So that is very important for you to understand, friends. This is the ecosystem stability or ecological stability ன்னு சொல்லுவாங்க, or you call it ecological balance. Okay, இது வந்து ரொம்ப important. Ecological balance is very important for us to understand. Then about snow leopard, it's a Schedule 1 species of Indian Wildlife Protection Act. IUCN status வந்து vulnerable தான். It's not endangered, it's vulnerable. And habitat என்னன்னா சென்ட்ரல் ஏசியால இருக்க லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட், சிக்கிம் மவுண்டேனஸ் ஏரியாஸ்ல கோல்டு ரீஜன்ல இருக்கிறது இந்த ஸ்னோ லெப்பர்ட். அண்ட் த த்ரெட் இஸ் லாஸ் ஆஃப் நேச்சுரல் ப்ரே ஸ்பீசஸ், ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட், இல்லீகல் ட்ரேட். இதெல்லாம் வந்து இந்த லெப்பர்டை வந்து அழிச்சிட்டு இருக்கு. Then there is something called as albatross. இது super flying bird, light mantled albatross. Asia's first sighting of this light mantled albatross was found in Rameshwaram, which is in Tamil Nadu. So Tamil Nadu நிறைய விஷயம் வந்துட்டு இருக்கு. ஸ்லெண்டர் லோரிஸ் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து ராமேஸ்வரம் கோஸ்ட்ல இந்த லைட் மேண்டல் ஆல்பட்ராஸ் வந்து பார்த்திருக்காங்க. This seabird is habit of circumpolar distribution. அதாவது அண்டார்டிக்ல, சதர்ன் ஓஷன்ல எல்லா இடத்துலயும் இந்த சீபேர்டை நம்ம பார்க்கலாம். இட்ஸ் சீபேர்ட், கடல்ல இருக்கும் சீபேர்ட். And this status is near threatened only. Then there is something called as bamboo dwelling bat. This is a new species. It's a new species which was found in Meghalaya, in Nong Kilam Wildlife Sanctuary. And there is a total number of bat species was found in 131.
Meghalaya harbors the highest bat diversity. அதாவது bat capitalனு சொன்னாங்க. பேட்டோட highest diversity எங்க இருக்குன்னா மெகாலயா. மெகாலயால தான் நிறைய bat species வந்து இருக்கு. They live in internodes of bamboo. So பேம்புக்குள்ள இருக்கும். அதாவது பேம்புவோட இன்டர்நோட்ஸ்ல இருக்கும். பேம்பு இன்டர்நோட்ஸ்ல இது வந்து வாழும். Their present discovery is the first report of the thick-thumbed bat from South Asia. So it is having a thick thumb. The thick-thumbed bats of a genus Glishcropus are currently composed of 4 recognized species. So in the genus க்கு கீழ 4 species இருக்கு. அதுல ஒரு species தான் இந்த bamboo dwelling bat. இது பேம்பூல தான் தங்கும். இது மெகாலயால இருக்கு. இட் இஸ் திக் தம்ப்டு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கன்னு எந்த நேம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் இந்தியன் டென்ட் டர்ட்டில். ஒரு இதோட அவுட்டர் இது பாத்தீங்கன்னா டென்ட் மாதிரி இருக்கு. திஸ் டர்ட்டில் இஸ் இன் ஷெட்யூல் 1 அண்ட் தேர் இஸ் IUCN ஸ்டேட்டஸ் இஸ் லீஸ்ட் கன்சர்ன். சைட்ஸ்ல இது appendix 2 இருக்கு. It's native to India, Nepal, Bangladesh, and the common habitats are Odisha, Maharashtra, Andhra Pradesh, Assam, Madhya Pradesh. Example, Narmada River la ida paathirukanga. They're active swimmers and mainly herbivores. So Indian tent turtle is very important for you to know. It is least concern only. Olive ridley turtle நம்ம எப்பவுமே பாப்போம். அதோட IUCN status என்ன? It's vulnerable. Okay. In which of the following notes? Okay, friends. Previous year question பார்க்குற நேரம் வந்தாச்சு. So இது வந்து இந்த மாதிரி லைன் டெயில்டு மெக்காக்கோ பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க 2013ல. Which of the following states கேட்டிருக்காங்க. So which of the following states அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இந்தியன் எலிஃபென்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா வெறும் ஸ்டேட்ஸ் கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வைஸ்ல அந்த இந்தியன் எலிஃபென்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. which is the right statementன்றது நம்ம சொல்லணும். So there are questions like this, friends, in the prelims. So please remember that either way you have to learn. However they're asking either it is a statement wise or என்னென்ன ஸ்டேட்ஸ்ல இருக்கு அப்படின்னுலாம் கேட்கும் போது நீங்க அதை கரெக்டா ஆன்சர் கொண்டு வரதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். Thank you, friends. Hope this is useful. That's all for the species in news. We will meet soon for some other class on environment and other subjects. And if you have any doubts and feedback, please mention in the comment box. And thank you so much, friends. And if you have any doubts or you want any more class on any particular subject, let me know. Thank you so much. And this is the end of this class.